Hello, guys. Welcome back. So, I'll cover a small topic called tax holiday. Okay, tax holiday. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, டேக்ஸுக்கு ஹாலிடே. ஓகே, டேக்ஸ் ஹாலிடே என்னென்ன? இதுக்காவது ஒரு ஹாலிடே அப்படின்னா, இப்போ ஸ்கூல் ஹாலிடே அப்படின்னா என்ன? அன்றைக்கி ஸ்கூல் போகணும். டேக்ஸ் ஹாலிடே என்னன்னா அப்போ டேக்ஸ் கட்ட வேணாம், அவ்வளோதான். ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ், சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், when a company is operating under a tax holiday, அதாவது கவர்மெண்ட் சொல்லும் இந்த மாதிரி வந்து நீ போய் வந்து பேக்வேர்ட் ஸ்டேட்ஸில் போய், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் தப்பாக சொல்லலை, இதில் ஆக்டில் இருக்கிறது சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு பீகாரில் போய் வந்து இது செட் பண்ணுங்கள், உத்தராகண்டில் போய், ஏன்னா உத்தராகண்ட் ஃபுல்லாக மவுண்டனஸ் ஏரியாஸ், அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப கிடையாது, அங்கே போய் இண்டஸ்ட்ரீஸ் செட்டப் பண்ணுங்கள். செட்டப் பண்ணிங்கன்னா 80 80 ஐஏ 80 ஐஏ 80 ஐபி, அப்புறம் 10 ஏ 10 பின்னு செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ஸ்பீக்ஸ் அபவுட் டேக்ஸ் ஹாலிடே. இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்குது. என்னென்னா 80 ஐஏ படியோ 80 ஐபி படியோ, இப்போ என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, உத்தராகண்டில் போய் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் வாட் எவர் இன்கம் யூ earn, யூ டோன்ட் ஹேவ் டு பே டேக்ஸ் ஃபஸ்ட் 8 இயர்ஸ்க்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு 50% ஆஃப் தி ப்ராஃபிட்டுக்கு மட்டும் இன்கம் பே பண்ணுங்கள், ஐ மீன் டேக்ஸ் பே பண்ணுங்கள், ரிமைனிங் பே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நார்மலாக. ஸோ இது கம்பெனி கொடுக்குறதுனா, நீ வந்து அங்கே போய் எனக்காக நீ கொண்டு போய் பிஸ்னஸ் வைக்கிற, அங்கே எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுனால நான் வந்து உனக்கு வந்து சலுகை கொடுக்குறேன், நீ பே பண்ண வேண்டாம். இது டேக்ஸ் ஹாலிடே பீரியட்னு சொல்லுவோம். இப்போ 8 இயர்ஸ்க்கு பே பண்ண வேணாம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த 8 இயர்ஸ்க்கு நான் பே பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடேன்னு பேர். 10A 10Aலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னா எஸ்இசெட். ஓகேவா, இப்போ எஸ்இசெட்டில் கொண்டு போய் வச்சேன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், 10AA. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கவர்மெண்ட் சொல்லிடும் உனக்கு இந்த எஸ்இசெட்டோட இந்த 10AA பெனிஃபிட்டை உனக்கு நான் வந்து ரிவோக் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ டேக்ஸ் ஹாலிடே வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அவன் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம்னு இருந்ததோ அது வரைக்கும் டேக்ஸ் ஹாலிடேல இருந்திருக்கான் அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பே பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி இதான் 80. இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் செக்ஷன்ஸ் டீட்டெயில்டாக போகணும். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், கம்பெனிஸ் set to be in a tax holiday when it is not mandated to pay income tax. ஓகேவா, இப்போ இதை மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இதில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ டு த சினாரியோஸ். ஓகேவா, இப்போது டேக்ஸ் ஹாலிடே இப்போ என்னென்னா டிடிஏ ஆர் டிடிஎல் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, பிட்வீன் அக்கௌண்டிங் taxable income, அதுதானே. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இஃப் இட் ஒரிஜினேட்ஸ் வித்தின் டேக்ஸ் ஹாலிடே அண்ட் ரிவர்சஸ், ஸோ டைமிங் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே பார்க்கணும் மெயினாக. ஓகேவா, ஒரிஜினேட்ஸ் வித்தின் டேக்ஸ் ஹாலிடே reverses within the same tax holiday, within the same tax holiday, no need to recognize DTA or DTL. Got it? Originates, இது ஒன்று, இது ரெண்டு. Originates within tax holiday and reverses outside the tax holiday period. இதுக்கு என்ன, recognize DTA TTL when the difference originates. அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட்லேயே டேக்ஸ் ஹாலிடே பீரியட்லேயே difference originates. So if a timing difference originates and reverses within the tax holiday period, you should not recognize a deferred tax asset or liability. However, if a timing difference originates during the tax holiday period but will reverse after the holiday ends, now you must recognize the deferred tax in the year in which the difference originates. Okay, so the recognition of deferred tax asset is still subject to prudence concept only. So
வருமோ இது டேக்ஸ் ஹாலிடே பீரியடுக்கு அப்புறம் வருமோன்னு நினச்சிண்டு இஃப் இட் கம்ஸ் recognize it now. The standard also specifies a first in first out approach where timing difference that originate first are considered to reverse first. So ஞாபகம் வச்சுக்கோ FIFO basis for FIFO basis for differences. எது first to originate first to reverse ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா 10A 10B எல்லாமே அப்படிதான் the rules are similar okay only the difference originates and reverse within you don't recognize but difference originates during the but refers after you must recognize difference in which is subject to the difference okay so இப்போ நம்ம இதுக்கு வருவோம் scenario based question வருவோம் ஓகேவா scenario based question number 6 Y Limited is a full tax free enterprise for the first 10 years okay first 10 years of its existence and in the second year of its operation depreciation timing difference is 200 lakhs and 400 lakhs respectively which will result in a tax liability in year 1 and 2 okay from the third year it is expected that the timing difference would reverse each year by 10 lakhs assuming tax rate of 40%, find out the deferred tax liability at the end of the second year and any charge to the P&L. என்ன கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸோட டைமிங் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு ஃபஸ்ட் இயரோட டைமிங் டிஃப்ரென்ஸ் 200 லேக்ஸ் செகண்ட் இயரோட டைமிங் டிஃப்ரென்ஸ் 400 லேக்ஸ் சரியா இப்போ தேர்ட் இயர்லேருந்து என்ன எவ்ரி இயர் வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ் வந்து 10 லேக்ஸ் கம்மியாகிட்டே போகும் 10 இயர்ஸ்க்கு கிடையாது 10 இயர்ஸ்க்கு கிடையாது tax holiday 10 இயர்ஸ்க்கு tax holiday tax rate எவ்வளோ 40% இதுதான் facts of the scenario கரெக்டாக இப்போ ரூல் என்ன deferred tax for timing differences that reverse during the tax holiday period should not be recognized பிரச்சனையே இல்லை however if they reverse after the tax holiday period they should be recognized in the year they originate கரெக்டாக இப்போ இயர் 1 நம்ம வந்து இந்த கொஷனுக்கு வருவோம் கஷ்டமாக இருக்கும் பட் செம்ம ஈஸி ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் scenario based questions ஓகேவா scenario based question number 6 சரியா இப்போ இது ரூல் சொல்லிட்டோம் இப்போ டோட்டல் டைமிங் டிஃப்ரென்ஸ் என்ன 200 லேக்ஸ் டோட்டல் டைமிங் டிஃப்ரென்ஸ் இஸ் 200 லேக்ஸ் எப்படி இந்த 200 லேக்ஸ் வந்தது டைமிங் டிப்ரிசியேஷன் டைமிங் டிஃப்ரென்ஸ் இஸ் 200 லேக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸோ இப்போ இயர் 1 ஓகே ஃபஸ்ட்டு வந்து 200 லேக்ஸ் இயர் 1 இதுதான் டைமிங் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக 200 லேக்ஸ் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் எவ்வளோ டேக்ஸ் ஹாலிடே பீரியட் எவ்வளோ 100 days சாரி நான் சின்னதாக பண்ணிட்டு இருக்கேன் 10 இயர்ஸ் ஓகே 10 இயர்ஸ் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் என்ன 10 இயர்ஸ் ஓகே இப்போது ரிவர்சல் டியூரிங் டேக்ஸ் ஹாலிடே அது ரெக்கக்னைஸ் பண்ண வேணாம் அது எப்படி கண்டுபிடிப்போம் ரிவர்சல் டியூரிங் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் எப்படி பண்ணுவோம் சின்ஸ் த டைமிங் டிஃபரன்ஸ் ரிவர்சஸ் பை 10 lakhs per year ஸ்டார்டிங் ஃப்ரம் இயர் 3 அப்போது இயர் 3 டு இயர் 10 எவ்வளோ இயர்ஸ் 8 இயர்ஸ் எவ்ரி இயர் 10 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா அப்படின்னா டோட்டல் ரிவர்சல் டியூரிங் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் எவ்வளோ ஹாலிடே பீரியட் எவ்வளோ இஸ் 80 lakhs கரெக்டாக இப்போது பியாண்ட் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் ரிவர்சல் பியாண்ட் டேக்ஸ் ஹாலிடே பீரியட் எவ்வளோ டேக்ஸ் ஹாலிடே பீரியட் ஹவு மச் 120 lakhs இதை 120 lakhs இருக்கா இந்த 120 lakhஸை இயர் 1ல் ரெக்கக்னைஸ் பண்ணு டிடிஎல் பிகாஸ் யூ பே மோர் இன் அக்கௌண்டிங் ஓகே டிடிஎல் எவ்வளோ 120 into tax rate எவ்வளோ 45 40 40% ஸோ 48 lakhs இது இயர் 1 புரியுறதா நெக்ஸ்ட்டு இயர் 2 அதே மாதிரி எடுத்துக்கோ இயர் 2 எவ்வளோ சொன்னோம் டைமிங் டிஃப்ரென்ஸ் என்ன டோட்டல் டைமிங் டிஃப்ரென்ஸ் என்ன டோட்டல் டைமிங் டிஃப்ரென்ஸ் இஸ் ஹவு மச்
400 lakhs. 400 lakhs. ரிவர்சல் என்ன? ரிவர்சல் சினாரியோ என்ன? தி என்டையர் 400 lakhs timing difference will reverse after the tax holiday. ஏன்? பிகாஸ் ஃபஸ்ட்டு அந்த 200 lakhs இருக்குல்ல, அதுலேயே 120 lakhs பாக்கி இருக்கு. ஓகேவா? அந்த 80 lakhs நீ பண்ணிட்ட. அந்த 400 lakhsல ஃபுல்லாகவே பியாண்ட் த டேக்ஸ் ஹாலிடே பீரியட் தான் இருக்குது. ஸோ என்டையர் டிஃபரன்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் பீரியட், டேக்ஸ் ஹாலிடே கரெக்டாக? இப்போ டிடிஎல் என்ன? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சேம் 400 into 40% is how much? 160 lakhs. 160 lakhs. இப்போ டோட்டல் டிடிஎல் என்ன? டோட்டல் டிடிஎல் is 160 plus 48, which is 208 lakhs. I hope you are understanding. Okay, the concept is important. Okay, let's take next question. Okay, now 7th question. Ultra Limited has provided the following information. Depreciation as per accounting records is 4 lakhs. Depreciation as per tax records is 10 lakhs. So you pay more tax in accounting income. So it results in DTL. Okay, unamortized primary expenses is 30,000. Okay, there is adequate evidence of future profit sufficiency. How much deferred tax asset or liability should be recognized as transition adjustment when the tax rate is 50%? ஐயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல, எப்படா சதீஷ் மொதல் வாட்டி கேட்குற மாதிரியே கேட்குறேன். திஸ் கொஷின் வி ஹவ் ஆல்ரெடி டன் இட். ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் செக். எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 6 lakhs. அது வந்து என்ன பண்ணுவோம்? இட் கிரியேட்ஸ் அ டெஃபர் டேக்ஸ் லைபிலிட்டி. 30,000 இட் கிரியேட்ஸ் அ preliminary expenses, it creates a deferred tax asset. ஏன்? Because the entire preliminary expenses will be charged off to P&L in accounting standard, based on accounting standard. The one part, 1/5 of, I mean, unamortized value, the only will be only 1/5 of preliminary expenses will be charged to P&L as per tax records. So it will create a deferred tax asset. Got it? Okay. Saras, அடுத்த கொஸ்டின் போவோம். Saras Limited closes its books as on 31st March 20x2. They have acquired 5 lakhs towards GST liability for the month of March 20x2 by debiting their P&L statement, which is expected to be paid off by 21st April 20x2. As per the provisions of Section 43B of the Income Tax Act 1961, any expenditure of the nature mentioned in Section 43B, that is taxes, duties, cess, fees, etc., accrued in the statement of profit and loss on mercantile basis will be allowed only on payment basis. அதாவது என்னன்னா, இந்த taxes, duties, cessலாம் இருக்குல்ல, though they have incurred, நான் ஆக்சுவல் பேமெண்ட் எப்போ பண்ணுறனோ அப்போ தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் படி அப்படி கிடையாது. என்ன பண்ணலாம்? அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் படி இஃப் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டைரக்ட்லி சார்ஜ் டு P&L அண்ட் ரெடியூஸ் யுவர் ப்ராஃபிட். ஆனால் அக்கௌண்ட் டேக்ஸ் லாஸ் படி 43B படி 43Bன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த 43B என்ன சொல்கிறதுனா, சில நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஓன்லி ஆன் பேமெண்ட் மட்டும்தான் P&Lல டெபிட் பண்ண முடியும். ஓகே ஓகே assuming a tax rate of 30%, determine the deferred tax asset or liability as at 31st March 20x2. சிம்பிள், யூ கேன் டூ திஸ்ல, வெரி ஈஸி. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம்? சினாரியோ பேஸ்ட் கொஷின். எத்தனாவது கொஷின் இது? சினாரியோ பேஸ்ட் கொஷின் இஸ் 8. சினாரியோ பேஸ்ட் கொஷின் 8. ஓகே, என்ன சொல்கிறோம்? டைமிங் டிஃப்ரென்ஸ் என்ன? ஜிஎஸ்டி லைபிலிட்டி ரெக்கார்டட் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ். இன்றைக்கே அக்கௌண்ட்ஸில் புக் பண்ணிட்டேன், டேக்ஸில் புக் பண்ணல பிகாஸ் ஆக்சுவல் பேமெண்ட் பண்ணலை. எவ்வளோ டைமிங் டிஃப்ரென்ஸு? எக்ஸ்பென்ஸ் இன் புக்ஸ் is how much? 5 lakhs. Expense in books is 5 lakhs. Allowed for tax எவ்வளோ? ஏன்னா பேமெண்ட் பண்ணல, எவ்வளோ? நில். டைமிங் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5 lakhs. டைமிங் டிஃப்ரென்ஸ் இஸ் 5 lakhs. டைமிங் டிஃப்ரென்ஸ் இஸ் 5 lakhs. இப்போது டேக்ஸ் எஃபெக்ட் என்ன? சிம்பிள், 5 lakhs into 30%, how much? 1,50,000. கரெக்டாக? 1,50,000 is your deferred tax asset. ஓகே, deferred tax asset. அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட் டேக் சினாரியோ பேஸ்ட் கொஷின்.
number 9. Okay, scenario based question number 9. ABC Company Limited had an investment in venture capital amounting 10 crores. Venture capital in turn had invested in the below portfolio companies, new startups on behalf of ABC Limited. Oscar Limited 2 crores, Z Limited 3 crores, Star Limited 4 crores, Sony Limited 1 crore, total 10 crores. During the financial year 1920, venture capital had sold their investment in Star Limited and realized an amount of 8 crores. அதாவது 4 கோடி வர்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணி 8 crores வந்திருக்கு. On sale of shares of Star Limited, entire proceeds of 8 crores have been transferred by venture capital to ABC Company Limited. Okay, the accounts manager has received the following additional information from venture capital on 31/3/2020. 8 crores has been deducted from the cost of investment and carrying amount of investment as at year end is 2 crores and carrying amount of investment as at the year end is 2 crores. அதாவது 2 கோடி வர்த்து 8 crores வந்திருக்கு. 8 crore has been deducted from the cost of investment. Company had to pay a capital gains tax at 20% on the net sale consideration of 4 crores. என்ன 4 crores? Amount of investment வந்து cost of investment வந்து 4. எனக்கு 8 வந்திருக்கு. ஸோ 4 crores is my capital gain. அதில் 20% tax போட்டிருக்கேன். Next, due to COVID-19, the remaining startups, that is Oscar Limited, Z Limited, Sony Limited, are not performing well and will soon wind up their operations. மீதி மூணும் हो गया. Venture capital is monitoring the situation and if required, they will provide an impairment loss in June 2020 quarter. In June 2020 quarter. Okay, you need to suggest the accounts manager what should be the correct accounting treatment as per AS 22 accounting for taxes on income. புரிஞ்சுதா? Simple. This question is a comprehensive question but it's very simple. Okay, first என்ன சொல்கிறோம்? 8 crores capital gain எவ்வளோ? 4 crores. ஓகே, அதில் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருப்ப? at 20%. பே பண்ணியிருக்கியா? 4 crores into 20% எவ்வளோ? 0.8 crore. கரெக்டாக? 0.8 crore. There is a possibility of an impairment loss. Due to COVID-19, the remaining portfolio companies are not performing well. So, impairment loss இருக்குது. இதுக்கு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கரண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன? ஃபஸ்ட்டு கரண்ட் டேக்ஸ் liability. What is the current tax liability? எவ்வளோ இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருப்போம்? The timing difference here is taxable income of 4 crores, that is the capital gains, and the accounting income of nil since the sale proceeds were deducted from the cost of investment. This creates a timing difference of 4 crores. புரியுறதா? Because see, accounting income ஏன் nil? ஏன்னா நான் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டேன். காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்போ எனக்கு குறைஞ்சிடுது. ஓகே, current tax liability is nil. But current tax liability is nil கிடையாது. 0.8. ஓகேவா? திஸ் இஸ் கரண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. இது முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டைமிங் டிஃப்ரென்ஸ். சாரி, காட் கன்ஃபியூஸ். கரண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன? ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். 0.8 crores. ஓகேவா? டெஃபர் டேக்ஸ். ஐம் ஆக்சுவலி சீயிங் த கொஷின் ஹியர். ஓகே, ஐ ஹேவ் தி புக் ஹியர். ஸோ ஐம் சீயிங். ஓகே, ஏன்னா ஐ ஃபர்கெட் த நம்பர்ஸ் when I converse. ஓகே, ஸோ நவ் டெஃபர் டேக்ஸ். இப்போ டெஃபர் டேக்ஸ் என்ன? இப்போ டைமிங் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இப்போ டைமிங் டிஃப்ரென்ஸ் என்ன? டாக்ஸபிள் இன்கம் ஆஃப் 4 crores இருக்கா? டாக்ஸபிள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4 crores இருக்குது. அக்கௌண்டிங் இன்கம் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஏன் ஜீரோ? பிகாஸ் அக்கௌண்டிங் இன்கம் பொறுத்த வரைக்கும் புக்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்? இதை வந்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக காமிக்காமல் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4 crores கம்மி பண்ணி காமிச்சிருக்கோம். ஆஸ் பர் யூ தெர் இஸ் நோ இன்கம் அட் ஆல். ஓகே, தட் இஸ் வை திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹஸ் பீன் கிவன். ஸோ அதனால தான் study the question properly. They have not said that they have put it in the P&L as sale of investments. ஓகே, அது மாதிரி பண்ணல. அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் அ ப்ராஃபிட். ஓகே, அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ அக்கௌண்டிங் இன்கம் பட் யூ ஹேவ் டேக்ஸ் இன்கம் ஆஃப் 4 lakhs. ஸோ டைமிங் டிஃபரன்ஸ் இஸ் 4 crores. சாரி, 4 crores. ஓகே, முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரிகக்னிஷன் ஆஃப் டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்.
deferred tax asset. பண்ணணுமா வேணாமா? deferred tax asset பண்ணணும். What is a deferred tax asset? Simple. 4 into what is the tax rate given? 20% is 0.8. கரெக்டா? தப்பு. Why? So what is the condition to recognize deferred tax asset? What is the condition? First condition is there should be a timing difference. What is the second condition? There should be a reasonable or virtual certainty. Do you have reasonable or virtual certainty? No, because with COVID-19, everything is going for a toss. Given the scenario with the pandemic and poor performance of the remaining portfolio companies, there is no reasonable certainty of future taxable income. So therefore, the company should not recognize a deferred tax asset of 0.8 crores. It should only recognize the current tax liability of 0.8 crores. ஓகே, புரிஞ்சுதா? கரண்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் 0.8 crores அதில் டவுட்டே கிடையாது. பிகாஸ் இந்த வருஷம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டியே ஆகணும். அந்த கரண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி என்னால் பண்ண முடியும். டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி யூ டோன்ட் நோ ஃபார் ஷுர். You should not record it because the situation is not so favorable. The macroeconomic conditions are not so favorable. So it will result in an unfavorable situation where there is not a reasonable certainty or virtual certainty. புரியுதா? ஸோ இங்கே ஆக்சுவலாக இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்குது. இம்பேர்மெண்ட் லாஸ்க்கு வேறு செக்ஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச்சே இல்லை. கொஷினில் என்ன கேட்டிருக்கு? ஆஸ் பர் AS22 கேட்டிருக்கு. AS22க்கு என்ன பண்ணணும்? அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் மீடியா அசஸ்லாம் என்ன பண்ணணும், சோனி என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும்லாம் யோசிக்கக்கூடாது. No need to think about anything. As per AS22, situation is not so favorable. There is no reasonable certainty or virtual certainty. Don't do anything. Don't recognize any DTA. புரியுறதா? That's all. So let me actually recap what we have discussed so far. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்டிவ் என்ன? The primary goal is to match income taxes with the related revenues and expenses for a period, even when there are differences between accounting and taxable income. கரெக்டா? That is the first thing that we did. அப்புறம் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அக்கௌண்டிங் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம், taxable incomeனா என்னன்னு பார்த்தோம், கரண்ட் டேக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டெஃபர்ட் டேக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஃபரன்சஸ், டைமிங் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அது வந்து அப்புறம் பெர்மனன்ட் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரிகக்னிஷன் க்ரைட்டீரியா பார்த்தோம். கரண்ட் டேக்ஸ் அண்ட் டெஃபர்ட் டேக்ஸ் மேட்டாக இருந்ததுன்னா டிஃபரன்ஷியல் ஓவர் டிஃபரன்ஸ் ஆஃப் மேட் ஓவர் தி நார்மல் டேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்ன? அப்புறம் மெஷர்மெண்ட் ரிகக்னிஷன் எப்போ பண்ணுவோம்? ரீசனபிள் சர்டனிட்டி இருந்தால் பண்ணுவோம். அப்புறம் வர்ச்சுவல் சர்டனிட்டி இருக்கணும். வர்ச்சுவல் சர்டனிட்டின்னு சொன்னாலே கன்வின்சிங் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். கரெக்டாக? டெஃபர்ட் டேக்ஸ் மெஷர்ட் எப்படி பண்ணுவோம்? based on the current rate, current tax liability based on the current rates, deferred tax based on the balance sheet date anniki based on the rates prevailing on the balance sheet date, rates and law as per the balance sheet date. அப்புறம் review and disclosure பார்த்தோம். deferred tax must be reviewed at each balance sheet date. பார்த்தோமா? முன்னாடி இல்லை, இப்போ கிரியேட் பண்ணணும். முன்னாடி இருந்தது, சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டு தகுந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும், ரைட் டவுன் பண்ணணும். சொன்னோமா? அப்புறம் deferred tax assets and liability should be shown under a separate heading in the balance sheet. கரண்ட் அசட்டோட கரண்ட் லைபிலிட்டிஸோட காட்டக்கூடாது. த நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ் சப்போர்ட்டிங் த ரெகக்னிஷன் ஆஃப் டிஃபர்ட் டேக்ஸ் அசட், அதாவது அன்அப்சார்ப்டு லாஸோ அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நேச்சர் ஆஃப் எவிடன்ஸை காட்டணும். எங்கே எதுனால அன்அப்சார்ப்டு வந்தது, போன வருஷம் எவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, பண்ணது கரெக்டான்றது காட்டணும். அப்புறம் நெட்டிங் ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் ஆஃப் கரண்ட் அண்ட் டெஃபர்ட் டேக்ஸஸ் அலவுட் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டேக்ஸ் ஹாலிடே பார்த்தோம். டேக்ஸ் ஹாலிடேனா என்ன? ஒரு பீரியட் ஆஃப் இதுக்கு வந்து கம்பெனிஸ் நாட் ரிக்வயர்ட் டு பே எனி டேக்ஸ். அப்போ என்ன ஆகும்? அதுலேயே ஒரிஜினேட் ஆகி அதுலேயே வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதில் ஒரிஜினேட் ஆகி அது பியாண்ட் தட் பீரியட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? எப்போ ஒரிஜினேட் ஆச்சோ அப்போவே யூ ஹேவ் டு ரிகக்னைஸ் டெஃபர்ட் டேக்ஸ் அசெட் ஆர் லைபிலிட்டி. யூ நீட் டு நோ இது அப்புறம் ஆகுமா முன்னாடியே ஆகுமா, ஒரு ரீசனபிள் அசம்ஷன், ரீசனபிள் சர்டனிட்டி இருக்கணும் எப்போ வந்து இது ரிவர்ஸ் ஆகுன்றது. அப்புறம் என்ன பார்த்தோம்? மேட் பார்த்தோம். டேக்ஸ் பெய்ட் அண்டர் செக்ஷன் 115 JB பார்த்தோம். டெஃபர்ட் டேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் யூசிங் ரெகுலர் டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் நாட் தி மேட் ரேட். ஸோ என்ன பண்ணுவோம்? அதுக்கு 3 சொன்னனே. ஃபஸ்ட்டு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோமா? ஸோ ஃபஸ்ட்டு மேட் ரேட் எடுத்துக்கோ. மேட் ரேட் வர்சஸ் நார்மல் ரேட், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸ் அதுக்கு தான் வந்து இப்போ டெஃபர்ட் டேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் டேக்ஸ் சொல்கிறோமா? கரண்ட் டேக்ஸ் என்ன? யூ நோ யூ ஆர் கோயிங் டு பே மேட் இஃப் இட் இஸ் மோர், ஸோ டேக் மேட். டெஃபர்ட் டேக்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அக்கௌண்டிங் டேக்ஸ், அதாவது அக்கௌண்டிங் ப்ராஃபிட் இன்டு டேக்ஸ் ரேட் மைனஸ் நார்மல் டேக்ஸ் ரேட்.
நார்மல் டேக்ஸ் ரூட்டில் எவ்வளோ பே பண்ணணுமோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதாவது டெஃபர்ட் டேக்ஸ். அந்த டெஃபர்ட் டேக்ஸ் ப்ளஸ் மேட் ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் தி டோட்டல் டேக்ஸ் டு பி டெபிட்டட் டு த P&L. ஓகேவா? இன்னொன்று டெஃபர்ட் டேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் யூசிங் ரெகுலர் டேக்ஸ். நான் என்ன சொன்னேன், டெஃபர்ட் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் இப்போ சொன்னேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ப்ராஃபிட் இன்டூ டேக்ஸ் ரேட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இன்டூ நார்மல் டேக்ஸ் ப்ராஃபிட் இன்டூ நார்மல் டேக்ஸ் ரேட். அப்படி தான் டெஃபர்ட் டேக்ஸ். அதில் மேட் வரக்கூடாது. அந்த இடத்துல டெஃபர்ட் டேக்ஸ் இடத்துல மேட் வரவே கூடாது. நார்மல் டேக்ஸ் தான் வரணும். ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் திஸ் கான்செப்ட் a bit clear to you. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ஓகே, தேங்க்யூ கைஸ்.